ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் எல்லாரும் அவளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா அது போக்கோ F4 GT தான். இந்த போக்கோ F4 GT இந்தியன் மார்க்கெட்டில் தான் இன்னும் லான்ச் ஆகலை. பட் குளோபல் மார்க்கெட்டில் இந்தோனேஷியா மாதிரியான கண்ட்ரிகள் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அங்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போக்கோ F4 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கான காரணம், எப்போவுமே போக்கோ அவங்களுடைய GT சீரிஸ் அப்படின்னாலே அது ஒரு கேமிங் ஸ்பெஷலான ஸ்மார்ட் ஃபோனாக வரும். ஸோ கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து போக்கோ F3 GTலேயே பார்த்துருப்போம். அதுலேயே கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. கேமிங் ட்ரிகர்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்களும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தது. அதே மாதிரியே போக்கோ F4 GTலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே அவளை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தும் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பா அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அப்படின்றது இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு லுக், அந்த இமேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் குளோபல் மார்க்கெட்டில் போக்கோ F4 GT வந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி போக்கோ F3 GTலேயே பார்த்துருப்போம். அந்த கேமரா மாடுலை சுற்றி RGB லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே கேமரா மாடுலை சுற்றி RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேக்டர் RGB லைட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான RGB லைட்டிங்கோட ஒரு கேமிங் ஸ்பெஷல் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங் ட்ரிகர்ஸும் இங்கே இருக்கு. ஸோ சைடில் போக்கோ F3 GTல எப்படி அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமிங் ட்ரிகர்ஸ் இருக்கு. அதே மாதிரியான ஆப்ரேஷனோட அதே மாதிரி தான் இந்த போக்கோ F4 GTலையும் கேமிங் ட்ரிகர்ஸ் நமக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த மொபைலில் நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸாக நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை தான் இந்த போக்கோ F4 GT குளோபல் மார்க்கெட்டில் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Snapdragon 8 Gen 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும் 4 nm சைஸில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸுக்கு குறையே இருக்காது. அண்ட் இது கூட நமக்கு LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜும் பேக் பண்ணி தான் வருது. அண்ட் இது போக மொபைலுடைய கூலிங் சிஸ்டம்காக 4860 mm² லிக்விட் கூலிங் 3.0 டெக்னாலஜி, வெப்பர் சேப்பர் பேஸ் பண்ண லிக்விட் கூலிங் 3.0 ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி குளோபல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது போக இதில் நமக்கு மல்டி லிங்க் 5.0 அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டெக்னாலஜி எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம கேம் விளையாடும் போது நிறைய பேருக்கு அந்த நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்றது வரும். ஒரு ப்ராப்பராக நெட்வொர்க் இல்லாமல் நமக்கு லேக் அடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான ஃபாஸ்டான நெட்வொர்க்கை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டெடிகேட்டட் கேமிங் ஆண்டனாஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதன் மூலியமாக கேமிங்குடைய லேட்டன்சி இன்னுமே கம்மியாகும். ஸோ நமக்கு ஒரு லேக் ஃப்ரீயான நல்ல ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போக்கோ தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் போக கேமிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி கேமிங்குடைய அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக சில விஷயங்கள்ல இவங்க இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட் ஸ்பீக்கர் செட்டப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ டியூவல் செட்டப்லாம் இல்லை, குவாட் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாங்க. 4 பக்கமும் ஸ்பீக்கர் இருக்கும். அண்ட் அது கூட டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஒரு குவாட் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல கேமிங்குடைய சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது போக நம்ம பேசக்கூடிய ஆடியோ ஆப்போசிட்ல நம்மளுடைய பார்ட்னருக்கும் கிளியரா கேட்கணும்ல, அதுக்காக ட்ரிபிள் மைக்ரோஃபோனும் இதில் யூஸ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் போக்கோ F4 GTல இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க குளோபல் மார்க்கெட்டில். இந்தியன் மார்க்கெட்லையும் இதே மாதிரியான எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸையும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டிஸ்பிளேவும் முக்கியம். ஸோ டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல A+ கிரேடட் 6.67 இன்ச்சஸ்க்கான 10-bit AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷன் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் மார்க்கெட்டுக்கான லான்ச்சில் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இதையும் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படியே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால டிஸ்பிளேலையும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே கண்டிப்பாக போக்கோ F4 GTல நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸை எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை. ஸோ அந்த வகையில் பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி பேக்கப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஆக்சுவலி குளோபல்லையும் இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணி நம்மளால வெறும் 17 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% 0 to 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் குளோபல் மார்க்கெட்டில் அவங்க கிளைம்
கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்லையும் இதே பேட்டரி இதே ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே ஒரு டாப் நாச்சாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் இதெல்லாம் போக ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா ஃபீச்சர்ஸ், கேமரா செட்டப். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா ஃபீச்சரும் டாப் நாச்சாக கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் லைட்டாக டவுன்கிரேட் பண்ணணும்ல. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் இருக்க போகுது. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சோனியுடைய IMX686 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு காமனான ஒரு கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. அந்த பிரைமரி 64 மெகா பிக்சல் கேமரா ஓகே, அதை தாண்டி பெருசாக ஒன்றும் இம்ப்ரெசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த கேமரா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் நார்மலான கேமரா தான். இன்னும் இம்ப்ரூவைஸ்டாக இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அந்த வகையில் இது கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால கண்டிப்பாக கேமரா டவுன் கிரேட் தான் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் மார்க்கெட்டில் கேமராவை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் கேமிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அண்ட் ஃபைனலி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பட்ஜெட் செக்மெண்ட், என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் என்ன செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்றத பற்றின லீக்ஸ் எல்லாம் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபலில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரும்போது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40,000 அப்படின்ற செக்மெண்ட்டை செட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா Snapdragon 8 Gen 1 சிப்செட்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது மோஸ்ட்லி 40,000 இல்லைனா 38,999 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேஸ் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். மோஸ்ட்லி அந்த செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த 40,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு Poco F3 GT நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பேக் பண்ணி குளோபலில் அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி எப்போ லான்ச்னு கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ லான்ச்சை பற்றின லீக்ஸ் எல்லாம் எதுவுமே இப்போதைக்கு இல்லை நண்பா. ஸோ எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. அதை பற்றின லீக்ஸ் ஏதாவது நெக்ஸ்ட் வந்தால் அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி 2022 எண்ட் டிசம்பரில் இல்லை 2023 நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும் இருக்குது.